ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் நர்சரி கார்டன். நம்ம ஒரு சின்ன வீடியோஸ் பார்த்துடலாம். திரும்ப எனக்கு ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸை பற்றி தான் நம்ம பார்ப்போம். என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, இந்த டைமிங்கில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டு சரியாக பூக்க மாட்டேங்குது, பிளான்ஸ் வந்து அன்கண்டிஷனலாக போகுது அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் திரும்ப வந்துட்டுருக்கு. அதை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, என்னோடய குரல் கொஞ்சம் ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால தான் தெளிவாக கேட்குதான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கூல் கிளைமேட்டுங்க. இந்த டைமிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் ஆகட்டும், வாட்டர் லில்லி ஆகட்டும், சரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் வந்து அவங்களுக்கு ஆகாதுங்க. ரொம்ப வந்து அன்கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த டைமிங் தான் நமக்கு டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான டைமிங்கு. நீங்கள் டியூபர் பிளான்ட்டாக நீங்கள் அட்டாச் இருந்துச்சுன்னு அப்படின்னா தாராளமாக நீங்கள் டியூபர் பிளான்ட்ஸ் வந்து இந்த டைமிங்கில் நம்ம வாங்கிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு க்ரோத்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்லேருந்து தான் நமக்கு ஃப்ளவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நல்லா நம்ம ஃப்ளவர்ஸ் நல்லா ரிப்பீட்டடாக பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த சைடு இருக்கிற பிளான்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி நான் பண்ண பிளான்ட் தான். அதோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவரிங் இருக்காது, க்ரோத்திங் லெவல் இருக்காது, அப்படியே ஸ்டன்னாக நிற்கும். இப்போ வந்து இது எல்லாமே டியூபர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஹார்டி வெரைட்டிஸில் எதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது. இது நமக்கு டார்மன்சிக்கு ஹார்டி வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு ஃபுல்லி டார்மன்சி ஆகாது, கொஞ்சம் க்ரோத் லெவலில் தான் இருக்கும். ரொம்ப பனி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹார்டி வெரைட்டிஸும் உங்களுக்கு டார்மன்சிக்கு போகும். அதோட ஃப்ளவரிங் சீசன் வந்து போதும்னா ஃபுல் சம்மர், அதாவது பிக் சம்மரில் தான் நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஹார்டி வெரைட்டிஸில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். ட்ராபிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் ப்ளூம் ஆகும். எல்லா டைமுமே இதாக நம்ம ரீபார்ட் பண்ணி வைக்கிற பிளான்ட்டுமே திரும்பவும் நமக்கு டார்மன்சிக்கு போகும். சரியானபடி க்ரோத் இருக்காது, அதோட மொட்டுக்கள் சின்னதாக ஆகும். பாருங்கள், இதெல்லாமே கிட்டத்தட்ட பாருங்கள் ரொம்ப அன்கண்டிஷனல் ஆகிடுச்சு. இதில் வந்து எந்த க்ரோத்துமே வரலை. இதெல்லாமே இப்போ டியூபர் ஃபார்ம் ஆகிருக்கும். சேம் அதே மாதிரி தான் இதுவுமே ஒயிட் ஸ்னோங்கிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே டியூபர் ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து சீட்லிங் பிளான்ட்டு. அதே மாதிரி தான் இந்த வெரைட்டிஸும் பாருங்கள், இதெல்லாமே ரீபார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் பண்ணி கொடுத்துமே அதோட க்ரோத்து அதோட பட்டு எதுவுமே வந்து சரியாகவே இல்லை. பாருங்கள், நியூவாக பாட் பண்ண பிளான்ஸஸுமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டார்மன்சிக்கு போய் குட்டியான டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. சம்டைம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அந்த மாதிரினா இந்த மாதிரியும் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அதையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், லோட்டஸுமே சேம் அதே கண்டிஷனில் தான், எந்த ஒரு க்ரோத்தும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃப்ளவர் ஆகிட்டு இருக்கிற பிளான்ட்டு. இந்த மாதிரி ஃப்ளவர் ஆகிட்டுருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக இது ப்ளூம் ஆகும். சம்டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்மன்சிக்கும் நமக்கு பிளான்ட் போகும். ஓகேங்களா, டார்மன்சிக்கு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே டியூபர் கூட எனக்கு ஃபார்ம் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லீவ்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. இதெல்லாமே நம்ம திரும்ப கட் பண்ணி தான் கொடுக்கணும். இது ஆல்ரெடி நான் லாங் வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். லோட்டஸ்மே நமக்கு இந்த டைமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ஆகாது. இங்கே பாருங்கள், இப்படியே சின்ன க்ரோத் வரும், நமக்கு இதே மாதிரி தான் போகும். இதை வந்து ஒன்றும் இல்லைங்க, ஃபுல் சன்னில் மாற்றிட்டு பிளான்ட் எப்பவும் போல் ஃபுல் சன்னில் வச்சுருங்க. உரம் எதுவும் கொடுக்காதீங்க. உரம் கொடுக்காம திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வாட்டர் லெவல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த தண்ணி வந்து ஃப்ளோட்டிங்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபங்கலான லீவ்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா லீவ்ஸ் இருந்தாலும் கட் பண்ணிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம திரும்பவும் ரீக்ரோத் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா திரும்பவும் வந்து இதே கொஷின்ஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த டைமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூபர்ஸுமே நமக்கு வந்து அவ்வளோ கிடைக்காது. ஓகேங்களா, ரொம்ப கூல் ஆயிடுச்சு. பிளான்ட்டோட வளர்ச்சியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் கம்மியாக தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னோடய பிளான்ஸ்லாம் முன்னே வந்து நான் எவ்வளோ ஃப்ளவர்ஸோடு காட்டியிருப்பேன். இப்போ வந்து நான் எந்த ஒரு அப்டேட்டுமே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரொம்ப கூல் வந்து ஆயிடுச்சு. இங்கே வெயிலே இருந்தாலும் அந்த குளிர்ச்சி வந்து மதியத்துலேயுமே எங்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப இந்த மாதிரி குளிர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ஆகாது, வளர்ச்சி இருக்காது. லோட்டஸ் வாட்டர் லில்லி ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி சன் வேணும். அந்த சன்லைட் இருந்தால் மட்டுமே தான் அது திரும்ப நல்லா க்ரோத் ஆகும், பிளான்ட் மல்டிப்ளை ஆகும். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் என்னதான் நீங்கள் உரம் கொடுத்தாலும் டியூபர்ஸ் அழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால இந்த உரம் போட்டால் நம்ம வந்து
பிளான்ஸ்லேருந்து ஃப்ளவர் பார்க்கலாமா, க்ரோத் பார்க்கலாம்னா அப்படி கிடையாதுங்க. இது வந்து உறக்க நிலை, அதாவது உறக்கம் தூங்க போகிற டைமிங் தான் இந்த கூல் கிளைமேட்டு. அதே மாதிரி எல்லா பிளான்ட்டும் நமக்கு இந்த டைமிங்கில் டார்மென்சிக்கு போகாது. ஒரு சில பிளான்ட்ஸஸ் வந்து நமக்கு எப்பவும் போல் ஃப்ளவர் ஆகும். ஒரு சிலது வந்து வாங்கி பேர் ரூட்டாக கூட நீங்கள் வாங்கி வச்சுருக்கலாம். வச்சுருந்தீங்கனாலும் அது தன்னைத்தானே அது க்ரோத்திங் லெவலில் இருக்க பிளான்ஸ் ஹெல்த்தியான கண்டிஷனில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வாங்கி வச்சு 1 மந்த்லேயோ 1.5 மந்த்ஸ்லேயோ டார்மென்சிக்கு போகும். எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம வந்து அந்த 1 இயர் க்ரோத் பண்ணது நம்ம வந்து ரீபார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டான டைமிங்கு. ஆனால் என்ன தான் நம்ம ரீபார்ட் பண்ணி இப்போ கொடுத்தாலும் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த கிளைமேட்டில் நம்ம வந்து கம்மியாக தான் பார்க்க முடியும். ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி கிடைக்காது. ஓகேங்களா? ஒரு சில இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் இப்போ ப்ளூம் ஆகிட்டுருக்கு. மீதி எந்த வெரைட்டிஸுமே எனக்கு ப்ளூம் ஆகலை. எல்லாமே டியூபர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிங்க் ஃப்ளாஷ் மல்டிபெட்டல்ஸு அதெல்லாம் பாருங்கள் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாமே அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த 1-2 லீவ்ஸும் இல்லைன்னா இது வந்து நம்ம டியூபர்ஸ் தான் எடுக்கணும். திரும்ப நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் உரம் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இது ஒரு சீலிங் பிளான்ட் தான், ரீபார்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஒரு சீலிங் பிளான்ஸோட டியூபர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இது டியூபர்ஸ் கிடையாது, அப்படியே அப்படி உருண்டையாக இருக்கும், அப்படி கல்லாட்டம். இதுவும் சீலிங் தான். இங்கிட்ட ஒரு 5 பிளான்ட் வந்து சீலிங் பிளான்ட் இருக்குது. க்ரோத் வந்து எதுலேயுமே இருக்காது. ஆடி வெரைட்டிஸ்லாம் ஸ்டன்னாகவே தான் இருக்கும். அடுத்து நம்ம சரோஜாலாம் வந்து பார்த்தோம்னா டியூபர் எனக்கு ஃபார்ம் ஆகி நான் டியூபர்ஸ் எடுத்துட்டேன். டியூபர்ஸ் பாருங்கள் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பாருங்கள் 2 டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. இது என்னோட மதர் பிளான்ட். நீ பாருங்கள். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஒன்லி மெசேஜ் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனிவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.